वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी। 11ஆம் அத்தியாயம் 14வது ஸ்லோகம். तदा स विस्मयो विष्टो हृष्टो रोमा धनञ्जयः प्रणम्य शिरसा देवं कृताञ्जलिरभाषत. யாரோ ஒருத்தர் மொழிபெயர்ப்பு பொருளுரை படிங்க. படிக்கவா மாதாஜி? படிங்க, கவிதா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். பின்னர் வியப்பிலும் குழப்பத்திலும் மூழ்கிய அர்ஜுனன் தனது உடலில் மயிர்கூச்செறிய சிரம் தாழ்த்தி வணங்கியபடி கூப்பிய கரங்களுடன் முழுமுதற் கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய தொடங்கினான். பொருளுரை. தெய்வீக காட்சி காட்டப்பட்ட உடனேயே கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையேயான உறவு மாறுகின்றது. முன்பு கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் நட்புறவு இருந்தது. ஆனால் விஸ்வரூபத்தை கண்ட பிறகு பெரும் மரியாதையுடன் கூப்பிய கரங்களுடன் கிருஷ்ணரை சிரம் தாழ்த்தி வணங்கும் அர்ஜுனன் அவரிடம் பிரார்த்தனை செய்கின்றான். இவ்வாறாக அர்ஜுனனின் உறவு நட்பை அடிப்படையாக கொண்ட உறவிலிருந்து சக்கிய ரசத்திலிருந்து வியப்பை அடிப்படையாக கொண்ட உறவாக அற்புத ரசமாக மாறுகின்றது. சிறந்த பக்தர்கள் கிருஷ்ணரை எல்லா உறவுகளின் ரசங்களின் உறைவிடமாக காண்கின்றனர். சாஸ்திரங்களில் 12 விதமான அடிப்படை உறவுகள் விளக்கப்பட்டுள்ளன. அவை அனைத்தும் கிருஷ்ணரில் காணப்படுகின்றன. 2 உயிர்வாழ்களுக்கு இடையேயான உறவு, தேவர்களுக்கும் இடையேயான உறவு அல்லது பரமபுருஷருக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையேயான உறவு என எல்லாவித உறவு பரிமாற்றங்களின் பெருங்கடலாக கிருஷ்ணர் விளங்குகிறார் என்றும் கூறப்பட்டுள்ளது. அர்ஜுனன் இங்கே அற்புத ரசத்தால் ஊக்குவிக்கப்பட்டுள்ளான். இதன் காரணத்தால் நன்னடத்தையும் அமைதியையும் சுபாவமாக கொண்ட அர்ஜுனன் பரவசத்தினால் மூழ்கி உடலில் உள்ள மயிர்கள் கூச்செறிய கூப்பிய கரங்களுடன் முழுமுதற் கடவுளை வணங்கியபடி பிரார்த்தனை செய்ய தொடங்குகிறான். அவன் பயப்படவில்லை என்பதையும் பரமபுருஷருடைய அற்புதங்களால் பாதிக்கப்பட்டுள்ளான் என்பதையும் கவனிக்க வேண்டும். உடனடி விளைவு வியப்பு, அற்புத ரசம். அன்புடன் கூடிய அர்ஜுனனின் இயற்கையான நட்புறவு வியப்பினால் நிறைந்து விடவே அவன் இவ்வாறு நடந்து கொள்கிறான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ நாம இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்? பகவானுடைய அந்த எத்தனை நிறைய கண்ணு இருந்தது, வாய் இருந்துச்சு இல்லைங்களா? ஆகாயத்து எப்படி இருந்துச்சு? ஆயிரக்கணக்கான ஒரே சமயம் மாதிரி வேமானா ஒருவேளை இதுக்கு சமமா இருக்கலாம், அந்த அளவு வெளிச்சம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? பகவானுடைய விஸ்வரூப ஜோதி ஒருவேளை சமமாகலாம் அப்படின்னு பார்த்தோம். சோ வெவ்வேறு விஸ்தாரங்கள் எல்லாம் ஒரே இடத்துல அர்ஜுனா பார்த்தான்னு பார்த்தோம். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அதை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வாங்களேன். அர்ஜுனா முன்னாடி கிருஷ்ணா நிக்கிறாரு, விஸ்வரூபம், பயங்கர வெளிச்சம், எல்லாமே ஒரே இடத்துல பாக்குறாரு. நிறைய கண்ணு, நிறைய வாய், நிறைய நகையெல்லாம் போட்டுட்டு நிறைய கிரகங்கள் அங்கங்க தெரியுது. ஒரு கிரகம் வந்து பொன்னால் ஆனது, ஒரு கிரகம் வெள்ளினால் ஆனது. அப்படி ஒரு தரிசனம் கிடைச்சதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பயப்படுவோம். நமக்கு வந்து கண்ணாயிருவோம் இல்லைங்களா? என்ன இமீடியட் ரியாக்ஷன் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும். அப்படி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அதான் அர்ஜுனா கொடுக்குறாரு. அதுக்குதான் பிரபுபாத் வந்து அத ஒரு பயத்தினால பண்ணல, அற்புத ரசா. ஃபர்ஸ்ட் இவ்வளவு நாளா வந்து அவர் என்ன ரசால இருந்தார்? பகவானோட சக்கிய ரசம். சக்கியம்னா என்ன? முக்கியமான 5 ரசங்கள் என்ன? சக்கிய ரசம், என்ன? அங்க இருக்கிற விருந்தாவனத்துக்கு புல்லெல்லாம் என்ன ரசத்துல இருக்கும்? பாஞ்சாலி மாதாஜி நீங்க பேசுறது கேட்கல. சாந்தரசம் என்னன்னு? சாந்தரசம். அடுத்தது
கத்திரசம், தாசியரசம், தாஸ்யம். மாதுரியசம், சாந்தம்னா அமைதியா இருக்கிறது இல்லையா? தாஸ்யம்னா என்ன அர்த்தம்? தாஸ்யம்னா பகவானுக்கு தாசனாக அடுத்தது என்ன? சக்கியம். சக்கியம்னா என்ன அர்த்தம்? ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப். வெரி குட். அப்புறம் அடுத்தது வாத்சல்யம். வெரி குட், வெரி குட் மாதாஜி. வாத்சல்யம்னா என்ன அர்த்தம்? பெற்றோர். ஏன் நந்த மகாராஜோடதும் வாத்சல்யம் தான், அம்மாவது மட்டும் கிடையாது, அப்பாவதும் வாத்சல்யம் தான். வாத்சல்யம். ஒரு குழந்தைய வந்து இரண்யகசிபு கூட வாத்சல்யமா தான் பிரகலாதரை கூப்பிட்டு அணைச்சுக்கிறாரு ஃபர்ஸ்ட். சோ வாத்சல்யம். ஆனா பெற்றோர் மாதிரி காமிக்கிறது. அடுத்தது மாதுரிய ரசம், மாதுரிய ரசா. மாதுரிய ரசான்னா என்னது? அது லவ். எஸ், லவ், மாதுரியம், லவ். அதுலயே பரக்கியவா ஸ்வக்கிய பாவ் இல்லைங்களா? ஸ்வக்கியனா பகவானுடைய மனைவிகள், பரக்கியனா கோபிஸ்க்கும் பகவானுக்கும் இருக்க உறவு. இது எல்லாமே ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எல்லாமே பாஸ்ட் டைம் பர்பஸ் தான். சோ எல்லாருமே பகவானுடைய படைப்பு தான், மனைவிகள் தான். ஆனா பகவானுக்கு இதுல ஜாஸ்தி கிடைக்குதுங்கறனால கோபிஸ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. புரியுதுங்களா? பரக்கிய பாவ் ஒரு குடிக்கிறதுனால கோபிஸ்க்கு மேரேஜ் ஆகுற மாதிரி நடக்குது. உண்மையிலேயே எல்லாருமே ஒன் சென்ஸ் வந்து பகவானுடைய மனைவிகள் தான் இல்லையா? பகவானுக்காக படைத்தவங்க தான் நம்ம. அவரு எஞ்சக்காக படைக்கப்பட்டவங்க நம்ம. சோ பகவான் வந்து அது இல்லாம இது வந்து 5 பிரைமரி ரசா. அப்புறம் செகண்டரி ரசா இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரௌத்ரம், அத்புதம், சிங்காரம், ஹாஸ்யம், வீரம், தயை, தாஸ்யம், சாந்தா, வாத்சல்யா. மொத்தம் இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாங்க. இந்த 5 அது போக ஒரு 7, மொத்தம் வந்து 12 ரசங்கள். சரிங்களா? ரௌத்ரம்னா சொல்லுங்க. ரௌத்ரம், ரௌத்ரம், மாதாஜி? ரௌத்ரம், அத்புதம், ஸ்ருங்காரம், ஹாஸ்யம், வீரம், தயை, தாஸ்யம், சக்கியம், பயானகா, பிபத்சா, சாந்தா, வாத்சல்யா. இது 12 ரசங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன மாதாஜி? தயா, அப்புறம் தாஸ்யம், தயா, தாஸ்யா, சக்கியா, ஓகே. பயானகா, பயானகா, பிபத்சா, விபத்சனா, பிபத்சா, விபத்சா, சாந்தா, வாத்சல்யா. சாந்தா, வாத்சல்யா. சோ இதெல்லாம் வந்து 12 ரசங்கள். சோ இந்த இடத்துல வந்து அர்ஜுனா வந்து கிருஷ்ணாவை வந்து வணக்கம் செலுத்துறாரு. சோ அவருடைய அந்த சக்கிய ரசம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு என்னமா மாறுது? என்ன ரசமா மாறுது? அற்புத ரசம். அற்புத ரசம் இல்லையா? அற்புத ரசம். அற்புத ரசமும் வருது. அற்புதம்னா என்னது? ஆச்சரியப்படுறது. ஒண்டர், ஆச்சரியப்படுறது. உங்களுக்கே தெரியும். அற்புதம், அற்புதமா இருக்கு. நாம தமிழ்ல கூட சொல்றோம் இல்லையா? மலையாளத்துல இருக்கா அற்புதம்? எஸ், அற்புதமா இருக்கு நம்ம சொல்லுவோம். அந்த அற்புதம் அந்த ரசத்துக்கு மாறுறாரு. சோ அதாவது 2 உயிர்வாளிகளுக்கு இடையேயான உறவு, தேவர்களுக்கு இடையேயான உறவு மற்றும் பரமபுருஷருக்கும் அவருடைய பக்தர்களுக்கு இடையேயான உறவு என எல்லாவித உறவு பரிமாற்றம் பெரும் கடலாக கிருஷ்ணர் விளங்குகிறார். சோ 2 உயிர்வாளிக்கு இருக்கிற உறவு, தேவர்களுக்கு இடையே இருக்கிற உறவு, கிருஷ்ணருக்கும் அவருடைய பக்தர்களுக்கு இடையே இருக்கிற உறவு, எல்லா உறவு பரிமாற்றமும் அவரோட பெரும் கடலாக கிருஷ்ணர் விளங்குகிறார். சோ எப்படின்னா கிருஷ்ணாட்டு இருந்துதான் இது எல்லாமே வந்தது. அதுக்காக சொல்றாங்க கிருஷ்ணர் உருவாக்குனதுதான் இது இல்லைங்களா? அவரு நம்மளை எதுக்காக உருவாக்குனாரு? ஆக்சுவலா அவருடைய என்ஜாய்மெண்ட்டுக்காக நம்மளை உருவாக்குனாரு. சேவை பண்ண எல்லா ஜீவாத்மாவையும் அவருடைய என்ஜாய்மெண்ட்காக உருவாக்குனாரு.
ஆனா நாம என்ன பண்ணிட்டோம், என்னால உங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்கு நான் துணை போக முடியாது. நான் தனியா நான் என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். சோ அதனால நம்மளுக்காக இந்த பௌதிக உலகத்தை அவர் உருவாக்கி கொடுத்திருக்காரு. ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா பகவான் உடைய என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் நாம உருவாக்கப்பட்டோம். அவர்தான் என்ஜாயர். ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து இந்த வேர்டு கொஞ்சம் வலிக்கும். நம்ம பார்த்தா நம்ம இப்ப வந்து பகவத்கீதை கிளாஸ் கேட்டு கேட்டு பழகிருச்சு. அதனால என்ஜாயர் பெருசா தெரியல. ஆனா புதுசா ஒருத்தர்ட்ட சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப வலிக்கும். ஏன்னா அவங்க இவ்வளவு வருஷமா என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, நாம தான் என்ஜாயர், தான் தான் என்ஜாய் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ திடீர்னு வந்து பகவான் தான் என்ஜாயர், நாமெல்லாம் அவருடைய சேவை, அவரை திருப்திப்படுத்துறதுக்காக தான் இருக்கோம் அப்படின்னா ரொம்ப ஷாக் ஆகும் இல்லைங்களா? அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க மாட்டாங்க, மனசு ஒத்துக்காது. அது எப்படி? நான் தான் இந்த உலகத்திலே முக்கியமான ஆளு. எல்லாருக்கும் அப்படிதான் இல்லைங்களா? எல்லாருக்குமே அவங்கவுங்க தான் ரொம்ப முக்கியம், ஃபர்ஸ்ட் முக்கியம். அப்புறம்தான் எல்லாமே. முதல் முக்கியமானது நம்ம மட்டும்தான். சோ நம்ம அப்படி வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு நீ வந்து முக்கியம் இல்ல, நீ ஒரு ரொம்ப 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 ஒரு இன்சிக்னிபிகண்ட், ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆத்மா, பகவான் தான் என்ஜாயர் அப்படின்னு சொன்னா அந்த ஆத்மா வந்து பிவில்டர் ஆகுது. அது எப்படி? இத்தனை வருஷமா நான் இப்படி வாழ்ந்துட்டேனே, இது என்ன நீங்க இப்படி சொல்றீங்க, இது எப்படி ஏத்துக்கிறது? சோ இதை ஏத்துக்கிறது தான் நம்ம பகவத்கீதை படிக்கிறோம். அதுவும் வந்து நாமளா படிச்சோம்னா இதில ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவோம் இல்லைங்களா? நாமளா படிச்சோம்னா அதனாலதான் ஆச்சாரியருடைய அந்த பொருளுரையை படிக்கிறப்ப அவங்க அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி எழுதுறாங்க இல்லைங்களா? பிரபுபாதர் தூக்கத்துல எழுப்பி விட்டு கேட்டீங்கன்னா கூட மனுஷன் என்ன பாரு, கிருஷ்ணா இஸ் த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காடட், ஹி இஸ் த கண்ட்ரோலர், ஹி இஸ் த என்ஜாயர். இந்த வேர்டு மட்டும் எத்தனை வாட்டி பகவத்கீதை பாகவத்துல வந்திருக்குன்னு பாருங்களேன். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க தயவுசெய்து எடுத்து பாருங்க. திருப்பி திருப்பி பிரபுபாத் வந்து இன்சிஸ்ட் பண்ணுவார். கிருஷ்ணா இஸ் த கண்ட்ரோலர், கிருஷ்ணா இஸ் த என்ஜாயர், இஸ் த ஒன்லி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காடட். அவர் மட்டும்தான் காடு, மித்தவங்க எல்லாருமே அவருக்கு கீழே இருக்கிறவங்க தான். நம்மளுடைய ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் பொசிஷன் பகவானுக்கு சர்வ் பண்றதுதான். இத ஆச்சாரியா நமக்கு சொல்லி திருப்பி 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 நமக்கு பதிய வைக்கிறாங்க. நம்மளுடைய உண்மையான நிலையை எடுத்து காமிக்கிறாங்க. இதுதான் அவனுடைய உண்மையான நிலை. சோ அத வந்து ஒரு ஜீவாத்மாவால அவ்வளோ ஈஸியா ஏத்துக்க முடியல. கிளாஸ்க்கு வர்றப்ப பார்த்தா கேட்டா நல்லாதான் இருக்குது. ஆனா கிளாஸ் முடிஞ்சு போனோனையும் பார்த்தோம்னா நான் தான் கண்ட்ரோலர் போல தெரியுதே. எதுக்கு கிளாஸ் எப்படி சொல்றாங்க? என் கண்ட்ரோல்ல தான் எல்லாமே நடக்குது. இப்ப என்ன வீட்டுல இப்ப போய் நம்ம போய் என்ன குழம்பு வைக்கணும் நான் தானே முடிவு பண்றேன். கிருஷ்ணாவா முடிவு பண்றாரு இல்லைங்களா? என் ஹஸ்பண்டுக்கு வேணுங்கிறது என்ன செய்ய நான் தான் முடிவு பண்றேன். இப்படின்னு நம்மளுடைய மைண்ட் வந்து நம்ம ட்ரிக் பண்ணும். ஆனா அந்த நீங்க முடிவு எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு பகவானின் அப்ரூவல் தேவை. அவரு வந்து ஓகே சொன்னாதான் உங்களால கையெல்லாம் இப்படி 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 அசைக்க முடியும். இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. வெஜிடபிளா கிடப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்களுக்கு கை காலம் நல்லாதான் இருக்கும். ஆனா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தலைமை செயலகம் வந்து பிளாக் ஆயிருக்கும் இல்லைங்களா? சோ பகவானுடைய அப்ரூவல் இல்லாம நம்மளால எதையும் செய்ய முடியாது. அதைத்தான் திருப்பி திருப்பி நம்முடைய ஆச்சாரியர் சொல்லி தராங்க. சோ அர்ஜுனா இங்கே அற்புத ரசத்தால் ஊக்குவிக்கப்பட்டுள்ளான். அர்ஜுனன் பரவசத்தினால் மூழ்கி உடலில் உள்ள மயிர்கள் பூச்செறிய கூப்பிய கரங்களுடன் முழுமுதல் கடவுளை வணங்கியபடி பிரார்த்தனை அந்த ஒரு அற்புதமான ரூபத்தை பார்த்தோன்னே அப்படியே அப்படியே கையோ அப்படியே உடம்பு சிலிர்க்குது இல்லைங்களா? அப்படியே முடியெல்லாம் எந்திரிச்சு நிக்குது, கண்ணுல கண்ணீர் வருது. கூப்பின கரங்களோட அர்ஜுனா வந்து பகவான் நோக்கி வேண்ட ஆரம்பிக்கிறார். ஆக்சுவலி வந்து இதே எக்ஸ்பீரியன்ஸ் பிரகலாத் மகாராஜுக்கு இருந்துச்சு இல்லைங்களா? பிரகலாதருக்கு எல்லாரும் பயந்தாங்க நரசிம்மரை பார்த்து. பிரகலாதர் பயந்தாரா? மேல இருந்து கீழே போட்டவே அப்பவே அவர் பயப்படல. அவருடைய கடவுள், அவருடைய பகவான் வந்திருக்கப்ப அவரு ஏன் பயப்படணும் இல்லைங்களா? இன்னைக்கு அவர் கண்ணு முன்னாடியே அவங்க அப்பாவுடைய உடம்பு அப்படி கிழிச்சு குடலை உருவி மாலையா போடுறாரு பகவான். அதுக்கெல்லாம் அந்த குழந்தை பயப்படவே இல்லையே. ஏன்னா அந்த குழந்தைக்கு நல்லா தெரியும் தன்னுடைய கடவுள் தனக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டாரு. அந்த திடமான நம்பிக்கை. பிரகலாதருக்கும் இதே அனுபவம். பகவான் அப்படியே இவ்வளவு நாளா அவர் வந்து மனசுக்குள்ள வேண்டிட்டு இருந்தவர் அப்படியே நேர்ல பாக்குறாரு. அவருக்காக பகவான் நரசிம்மரா வந்து நிக்கிறாரு. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கும் இருக்குது. இந்த இடத்துல
அர்ஜுனாக்கு வந்து வேற அர்ஜுனனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், பகவானுடைய அந்த யூனிவர்சல் ஃபார்ம பாக்குறாரு. அப்போ அவர் வந்து பேச தொடங்குறார். அர்ஜுனா என்ன பேசுறாருன்னு பார்க்கலாம். அர்ஜுன உவாச்ச பஷ்யாமி தேவாம்ஸ்தவ தேவதேஹே சர்வாம்ஸ்ததா பூத விசேஷ சங்கான் பிரமாணம் ஈஷம் கமலாசனஸ்தம் ருஷிம் சர்வான் உரகாம்ச திவ்யான். யாராவது படிங்க. பத்மமாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. அர்ஜுனன் கூறினான், எனது அன்புக்குரிய இறைவனே கிருஷ்ணா, எல்லா தேவர்களும் பற்பல இதர உயிரினங்களும் உமது உடலில் சிறப்பாக வீற்றிருப்பதை நான் காண்கிறேன். தாமரை மலரில் அமர்ந்துள்ள பிரம்மதேவர், சிவபெருமான், பல்வேறு ரிஷிகள் மற்றும் திவ்யமான நாகங்களையும் நான் காண்கிறேன். பொருளுரை: அகிலத்தில் உள்ள அனைத்தையும் அர்ஜுனன் காண்கிறான் என்பதால் அகிலத்தின் முதல் படைப்பாகிய பிரம்மாவையும் அகிலத்தின் கீழ்ப்பகுதியில் கர்ப்போதக ஷாயி விஷ்ணு படைத்திருக்கக்கூடிய திவ்யமான நாகத்தையும் அவன் காண்கிறான். படுக்கையாக விளங்கும் அந்த நாகம் வாசுகி என்று அழைக்கப்படுகிறது. வாசுகி என்று அறியப்படும் வேறு பல நாகங்களும் உள்ளன. தாமரை மலரை போன்று விளங்குவதும் அகிலத்தின் முதல் உயிர்வாழியான பிரம்மதேவர் வசிக்கக்கூடியதுமான பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த லோகம் முதல் கர்ப்போதக ஷாயி விஷ்ணு வரை அனைத்தையும் அர்ஜுனனால் காண முடிந்தது. அதாவது தனது ரதத்திலேயே ஒரே இடத்தில் அமர்ந்திருந்த அர்ஜுனனால் ஆரம்பம் முதல் இறுதி வரை எல்லாவற்றையும் காண முடிந்தது. முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் கருணையால் மட்டுமே அது சாத்தியமானது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இங்க வந்து தாமரை மலர் இருக்கிற பிரம்மா, சிவபெருமான், ரிஷிகள், திவ்யமான நாகங்களையும் நான் காண்கிறேன். இது சொன்னதுனால பிரபுபாதருக்கு விளக்கம் கொடுக்கிறார். பிரம்மாவோட லோகம் எங்க இருக்கு? சத்தியலோகம், டாப் மோஸ்ட் இல்லைங்களா? பிரபஞ்சத்தின் ஃபர்ஸ்ட் பிரம்மலோகம். பிரபஞ்சத்தை சுத்தி 8 அடுக்கு இருக்குது, அந்த வளைவுகள் இருக்குது, அந்த லேயர்ஸ் இருக்குது, 10 இருக்குது. சோ அது லேயர்ஸ் இருக்கு. அதை தாண்டோனி ஃபர்ஸ்ட் வந்து பிரம்மலோகம் தான். சோ அதுல இருந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா அடுத்தது வந்து லோகத்துக்கு அடுத்தது மகரலோகம், ஜனலோகம், ஸ்வர்கலோகம், பூர்லோகம், அடுத்தது அதல விதல சுதல தலாதல ரசாதல பாதாள எல்லாம் முடிஞ்சிச்சு. கீழே வந்தாச்சு. நரகம் எல்லாம் முடிஞ்சு கீழே வந்து ஒரு டாடாய்ஸ், ஒரு ஆமை. அந்த ஆமை வந்து இந்த பூமண்டல தாங்கிட்டு இருக்கு. இது எல்லாம் எங்க இருக்குன்னா பகவான் வந்து அங்க படுத்திருக்காரு. ஆக்சுவலி சேஷன் இங்க குடுக்கல, வாசுகின்னு குடுக்குறாங்க. பகவானுடைய அந்த பாம்பு வந்து வாசுகி அப்படின்னு கொடுக்குறாங்க. வாசுகி என்னும் அறியப்படும் வேறு பல நாகங்களும் உள்ளன. சோ பகவானுக்கு படுக்கையா அங்க இருக்கிற வந்து வாசுகி அப்படின்னு பிரபுபாதர் கொடுக்குறாரு. சோ கர்ப்போதகசாயி விஷ்ணு படுத்திருக்கிறாரா, அது வரைக்கும் அர்ஜுனா பாக்குறாரு. கர்ப்போதகசாயி விஷ்ணுவுடைய வயிற்றுல இருந்து தான் எல்லாம் வருது. மேல பிரம்மால இருந்து கீழே கர்ப்போதகசாயி விஷ்ணு வரைக்கும் சகலத்தையும் வந்து ஒரே ஷாட்ல, சினிமால எல்லாம் வரும் இல்லையா, ஒரே ஷாட்ல பாக்குறாரு அப்படின்ட்டு. அது மாதிரி அர்ஜுனா எல்லாத்தையும் ஒரே ஷாட்ல பாக்குறாரு. அது லேசுப்பட்ட விஷயம் நினைக்காதீங்க. ஒவ்வொன்றும் எவ்வளவு பெருசு இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய பூமண்டலாவே எவ்வளவு பெருசு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மாதிரி ஒவ்வொரு லோகமும் அவ்வளவு பெருசு இருக்கும். அதோட ஒரு கிளிம்ஸ் பாக்குறாரு. சத்திய லோகத்துல இருந்து கீழே வரைக்கும் பாக்குறாரு. பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இங்க வந்து அர்ஜுனான்னு சொல்றாரு. சோ இது எல்லாத்தையும் எப்படி பார்க்க முடிஞ்சதுன்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் மர்சி ஆஃப் கிருஷ்ணா. பகவானின் கருணையினால் மட்டுமே இது சாத்தியமானது. நிறைய பேர் வந்து உங்க கடவுள் எங்க இருக்காரு, கடவுளை காமிங்க அப்படின்னு தெனாவட்டா கேக்குறாங்க. அப்படியெல்லாம் கடவுள் நாங்க காமிச்சிட முடியாது இல்லைங்களா? அது எதுக்கு அவங்களுக்குலாம் நம்ம காமிக்கணும்? அவருடைய கருணை இருந்தா மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். வேற மத்தபடி வந்து நீங்க என்ன உருண்டாலும் பிறண்டாலும் கடவுளை பார்க்க முடியாது. பகவானுடைய கருணை வேணும். அவருடைய பகவானோட கருணை இல்லைன்னா உங்களுக்கு இந்த பகவத்கீதை புரியுமா சொல்லுங்க முதல்ல? ஒரு வேர்டு கூட புரியாது. எழுதி தரேன் நான். பகவானோட கருணை இல்லைன்னா நீங்க விடிய விடிய படிச்சாலும் விடிஞ்சு படிச்சாலும் இந்த புக்ல இருக்கிற ஒரு வேர்டு கூட உங்களுக்கு புரியாது. பகவானுடைய மாதாஜி இந்த கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி
அந்த பகவத்கீதை எடுத்து பார்த்தா ஒண்ணுமே புரியலங்க மாதாஜி, ஒண்ணுமே புரியல, அப்படியே எடுத்து வச்சுட்டேன். எஸ், இப்ப கொஞ்சம் இந்த இதெல்லாம் கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே புரியுதுங்க மாதாஜி. வெரி குட், வெரி குட். அதான், எஸ், பக்தர்களின் கருணை, பகவானின் கருணை, அது ரெண்டு இருந்தாதான் பக்தி கிடைக்கும். பக்தி என்னமோ ஈஸி நினைக்காதீங்க. அந்த பக்தி இருந்தாதான் உங்களுக்கு பகவத்கீதை புரியும். இல்லைன்னா எப்படி புரியும்? கிரீக் அண்ட் லாட்டின் மாதிரி இருக்கும். இப்ப உங்களுக்கு வந்து பாஞ்சாலி மாதாஜிக்கு சொல்றேன், மலையாள புக் ஒருத்தர் கொடுக்குறாங்க, மலையாளமே தெரியலனா நீங்க அதை எப்படி படிப்பீங்க? எனக்கெல்லாம் எப்படி தெரியும்னா ஜிலேபி ஜிலேபியா தான் தெரியும் மலையாளம். நாங்க கேரளா போனவே சொல்லுவோம், இப்ப ஜிலேபி புளிஞ்சு ஒட்ட வச்சிருக்கேன். சோ எனக்கு வந்து தமிழ்ல தான் இருக்கு, என்னுடைய லாங்குவேஜ்ல தான் இருக்கு, வார்த்தைகளும் தமிழ் வார்த்தைகள் தான். ஆனா அதனுடைய உண்மையான எசன்ஸ் வந்து எனக்கு புரியாது. அதுக்கு பகவானின் கருணை வேணும். பகவானின் கருணை எனக்கு எப்படி கிடைக்கும்னா அது பக்தர்கள் மூலமா தான் கிடைக்கும். அது வந்து வேற எந்த சோர்ஸும் கிடையாது. பகவானின் கருணை நமக்கு வர்றதுக்கு ஒரே வழி வந்து பக்தர்கள் தான். சோ பகவான் வந்து அந்த பக்தி தேவிய வந்து பக்தர்கள் கையில கொடுத்திருக்காரு. பக்தி தேவி பக்தர்கள்ட்ட தான் இருக்காங்க. சோ அவங்கள்ட்ட இருந்து பக்தர்கள்ட்ட இருந்து பக்தி தேவி டிரான்ஸ்பர் ஆனா தான் நமக்கு பகவத்கீதை புரியும், பாகவதம் புரியும். ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி 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 உண்மையிலேயே நான் சொல்றேன், எனக்கு வந்து முன்ன பக்தி சாஸ்திரிக்கு அத்தனை முறை படிச்சப்போ எனக்கு புரியல. மறுபடியும் நான் கிளாஸஸ் நிறைய கேட்டுட்டே இருப்பேன். அப்புறம் உங்களுக்கு எல்லாம் அந்த ஃபுல்லா ஒரு வாட்டி எடுத்தோம் இல்லையா, ஃபுல் புக் படிச்சோம் நம்ம. அதுலயும் எனக்கு வந்து ஒன்னொன்னு விட்டுதான் வந்தது. மாதாஜி பத்மாசக்தி மாதாஜி எடுத்தாங்க, நானும் மாத்தி மாத்தி எடுத்தோம். இப்போ ரிப்பீட்டடா அப்புறம் படிக்க படிக்க சாண்டிங் பண்ண 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 பண்ணதான் ஓ இது இப்படியா, ஓ இது இப்படியான்னு கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. எனக்கு எல்லாம் புரிஞ்சுச்சுன்னா நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு புரியுது. எதனாலன்னா பக்தி தேவினாலதான். என்னுடைய ஓன் முயற்சியில எனக்கு ஏதாவது புரியுதான்னா எதுவும் புரியாது. பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துக்குமே புரியணும்னா முக்கியமா ஒண்ணுதான் தேவை. என்னது? பக்தி, பகவானின் கருணை. எஸ், கரெக்ட். சோ அது எப்படின்னா பகவானுடைய கருணை. பகவானுடைய கருணை இருந்தாதான் பக்தியே கிடைக்கும். பகவானுடைய கருணை, பக்தர்களுடைய கருணை. எஸ், நெக்ஸ்ட் ஸ்லோகா. அநேக பாகுதர வக்த்ரநேத்ரம் பஷ்யாமி த்வாம் சர்வோதானந்தரூபம் நாந்தம் ந மத்யம் ந புனஸ்தவாதிம் பஷ்யாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூப. யாராவது படிங்க. ரஜினி மாதாஜி படிக்கிறீங்களா? உலகத்தின் இறைவனே, விசுவரூபமே, நான் உமது உடலில் பற்பல கைகளும் வயிறுகளும் வாய்களும் கண்களும் எல்லையற்று எங்கும் வர இருப்பதை காண்கிறேன். உம்மில் நான் ஆதியையோ நடுவையோ முடிவையோ காணவில்லை. பொருளை முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் எல்லையற்றவர் என்பதால் அவர் மூலமாக எல்லையற்றவையும் எல்லாவற்றையும் காண முடிந்தது. தேங்க்யூ மதர். கிரீடினம் கதினம் சக்ரினம் ச தேஜோ ராசிம் சர்வோ தீப்திமந்தம் பஷ்யாமி த்வாம் துர்நிரீக்ஷ்யம் சமந்தாத் தீப்தானாலார்க்கயுத்விதிம் அப்ரமேயம். சம்பூர்ண மாதாஜி படிக்கிறேங்க மாதாஜி. அளக்க முடியாத சூரிய ஒளி அல்லது கொழுந்து விட்டு எரியும் நெருப்பினை போன்று எல்லா திசைகளிலும் பிரகாசமாக விளங்கும் ஜோதியினால் உமது உருவத்தை பார்ப்பதற்கு கடினமாக உள்ளது. இருப்பினும் பற்பல மகுடங்கள், கதைகள் மற்றும் சக்கரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள உமது உருவம் எல்லா இடங்களிலும் பிரகாசமாக விளங்குகின்றது. ஹரே கிருஷ்ணா. त्वम् अक्षरं परमं वेदितव्यं त्वम् अस्य विश्वस्य परं निदानं त्वम् अव्यय शाश्वत धर्मगोप्ता सनातनस्त्वं पुरुषो मदो मे. நானே படிச்சிருங்க மாதாஜி. அறிய வேண்டியவைகளில் முதன்மையானவர் நீரே. எல்லா அகிலங்களுக்கும் இறுதி ஆதாரம் நீரே. நீர் அழிவற்றவர், மிக பழமையானவர், தர்மத்தின் நித்திய பாதுகாவலர் மற்றும் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள். இதுவே எனது அபிப்பிராயம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இப்ப விஸ்வரூபத்துல 3 ஸ்லோகா பார்த்தோம்.
நிறைய கைகள், வயிறு, காலு, கண்ணு எல்லாம் இருக்காமா. இதுல வந்து எங்கேயுமே வந்து ஆரம்பிக்கிற இடமும் தெரியல, நடுவும் தெரியல, முடிகிற இடமும் தெரியல. அந்த மாதிரி அவருக்கு வந்து எல்லாத்தையும் ஒன்னா பாக்குறாரு. பார்த்து பயப்படுறாரு. பார்த்து அந்த ஆச்சரியத்தை வெளிப்படுத்துறாரு. அளக்க முடியாத சூரிய ஒளி அல்லது கொழுந்து விட்டெரியும் நெருப்பு மாதிரி அப்படியே பிரகாசமா இருக்கான் எல்லா இடத்துலயும். அதையெல்லாம் நம்ம சும்மா கண்ணுல பார்த்தா கண்ணே போயிரும் இல்லைங்களா? ஈவன் சூரிய கிரகணத்தை பார்த்தாவே கண்ணு போயிருங்கிறாங்க. அவ்வளவு வெளிச்சத்தை ஒண்ணு அப்படியே பார்த்தோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சது. நிறைய மகுடம், கதை எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து அறிய வேண்டியவர்களின் முதன்மையானவர் நீரே. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்துல ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா தான். எல்லா அகிலங்களுக்கும் இறுதி ஆதாரம் நீயே. எல்லா உலகத்துக்கும் ஆதாரம் பகவான் தான். அழிவற்றவர், பழமையானவர், தர்மத்தின் நித்திய பாதுகாவலர் மற்றும் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள். சோ இதெல்லாம் அந்த விஸ்வரூபத்தை பார்த்தப்பறம் அர்ஜுனா வந்து டிக்ளேர் பண்றார், இதுவே எனது அபிப்பிராயம். அநாதிமத்தியாந்தம் அனந்த வீரியம் அனந்த பாகும் சசிசூரிய நேத்திரம் பஷ்யாமி த்வாம் தீப்த உதாசவக்ரம் ஸ்வதேஜா விஸ்வம் இதம் தபந்தம். வேற யார படிக்கிறீங்களா? படிக்கட்டுமா மாதாஜி? படிக்கணும். மொழிபெயர்ப்பு. நீர் ஆரம்பமும் நடுவும் இறுதியும் இல்லாதவர். உமது பெருமை அளவிட முடியாதது. தங்களது கைகள் அளவிட முடியாதவை. சூரியனும் சந்திரனும் உமது கண்கள். உமது வாயிலிருந்து வெளிவரும் நெருப்பு ஜுவாலையையும் உமது சுய தேஜஸால் இந்த அகிலம் முழுவதையும் தாங்கள் எரிப்பதையும் நான் காண்கின்றேன். பொருளுரை. முழுமுதற் கடவுளின் 6 வைபவங்களுக்கு எல்லையே இல்லை. இங்கு மட்டுமின்றி பல இடங்களில் சொன்ன விஷயங்களே மீண்டும் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் சாஸ்திரங்களின்படி கிருஷ்ணருடைய பெருமைகள் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டால் அஃது இலக்கிய பலவீனம் ஆகாது. ஒரு மனிதன் குழம்பும் போதும், ஆச்சரியப்படும் போதும், பரவசப்படும் போதும் ஒரே விஷயத்தை பலமுறை கூறுவது சகஜம் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே இது தவறல்ல. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அடுத்ததும் படிச்சிடலாம். தியாவா பிருத்திவ்யோர் இதம் மந்திரம் ஹி வியாப்தம் துவயோகேனதி ஷஷ்ட சர்வா திஷ்டவாத் பூதம் ரூபம் உக்ரம் தவேதம் லோகத்ரயம் பிரவயதி தம் மகாத்மன். நீயே படிக்கணும். தாங்கள் ஒருவரே என்ற போதிலும் வானம், பூமி மற்றும் இரண்டிற்கும் இடைப்பட்ட இடம் என எல்லா திசைகளிலும் வியாபித்துள்ளீர். மகாத்மாவே, இந்த அற்புதமான உக்கிர ரூபத்தை கண்டு உலகமும் குழம்பியுள்ளது. பொருளுரை. தியாவ் பிருதிவ்யோக ஸ்வர்க்கத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட பகுதி மற்றும் லோகத்ரயம் உலகங்கள் ஆகிய சொற்கள் இந்த ஸ்லோகத்தில் மிகவும் முக்கியமானவை. ஏனெனில் இறைவனுடைய இந்த விஸ்வரூபத்தை அர்ஜுனன் மட்டுமின்றி பிற லோகங்களில் வசிப்பவர்களும் பார்த்தனர் என்று தோன்றுகிறது. அர்ஜுனன் விஸ்வரூபத்தை பார்த்தது ஒரு கனவல்ல. பகவானால் தெய்வீக பார்வை அளிக்கப்பட்ட அனைவரும் போர்க்களத்தில் அவரது விஸ்வரூபத்தை கண்டனர். ஹரே கிருஷ்ணா. சோ பகவானுடைய பெருமைகள் ஆரம்பம் இல்ல, நடு இல்ல, இறுதி இல்ல. உங்களோட பெருமைகள் அளவிட முடியாது. சந்திரனும் சூரியனும் கண்கள், வாயிலிருந்து வர நெருப்பு அந்த உலகம் முழுதும் எரிக்குது எல்லாம் சொல்றாரு. சோ திருப்பி திருப்பி பகவானை பத்தி பேசுறது வந்து ஏதோ வந்து இலக்கிய பலவீனம் இல்ல. ஒரு மனுஷன் குழம்புறப்ப அந்த ஆச்சரியப்படுறப்ப நாமளே பாத்தீங்கன்னா சொன்னதையே சொல்லிட்டு இருப்போம் இல்லைங்களா? நமக்கு எல்லாமே அந்த பழக்கம் இருக்கும். ஒரு விஷயம் நமக்கு ஏதாவது ஷாக்கிங்கா நடந்துருச்சுன்னா திருப்பி திருப்பி சொன்னதையே சொல்லிட்டே இருப்போம் இல்லைங்களா? ஆமா மாதாஜி. பெருமையான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நம்ம பத்தி ஏதாவது எல்லாமே அடிக்கடி சொல்லிட்டு நாம ஏதோ ஒரு கீழே விழுந்துட்டோம், ஏதோ ஒரு ஆச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா ஏதோ நடந்து சொல்லிட்டே இருப்போம். இந்த ஷாக்ல பேசிட்டே இருப்போம். அந்த சினிமால கூட இருக்குல்ல, பந்து வந்தது என் தலையில அடிச்சது, திருப்பி திருப்பி ஒரு சொல்லுவார்ல, அது மாதிரி சில விஷயங்களை வந்து திருப்பி திருப்பி நம்ம சொல்லிட்டே இருப்போம். சோ அதுதான் வந்து இங்க பிரபுபாத் கொடுக்குறாரு. அதனாலதான் இப்படி அர்ஜுனா சொல்றாருன்னு சொல்றாரு. சோ நீங்க ஒருத்தர் தான் அப்படிங்கிற போதிலும் நீங்க எல்லா இடத்துலயும் இருக்கீங்க. சோ எல்லா இடம்னா வானம், அதாவது உலகங்கள், வானம், பூமி, சொர்க்கத்துக்கும் இடைப்பட்ட இடம், எல்லா இடத்துலயுமே இருக்காங்களாம். சோ என்ன தெரியுதுன்னா விஸ்வரூபத்தை வந்து பிற உலகத்துல பிற அந்த இடைப்பட்ட லோகத்துல இருக்கிறவங்களும் பார்த்தாங்க. சோ இது ஒரு கனவு கிடையாது. பகவானால யார் யாருக்கெல்லாம் தெய்வீக பார்வை அளிக்கப்பட்டதோ அவங்க எல்லாமே விஸ்வரூபத்தை பார்த்திருக்காங்க. போர்க்களத்துல கூட
பகவான் யாருக்கு அந்த பார்வையை கொடுத்திருக்காரோ அவங்க எல்லாம் அதை பார்த்திருக்காங்க சொல்லி பிரபுபாதர் சொல்லியிருக்காரு. அமிஹீத்வாம் சூரசங்கா விஷந்தி கேசித் பீதா பிரஜாலயோ கிருணந்தி ஸ்வஸ்தி தியுக்வா மகர்ஷி சித்த சங்கா ஸ்துவந்தி த்வாம் ஸ்துதிபி புஷ்கலாபி. யாராவது படிங்க. படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. பத்மா மாதாஜி படிங்க. தேவர்கள் அனைவரும் உம்மிடம் சரணமடைந்து உம்மில் புகுந்து கொண்டுள்ளனர். அவர்களில் சிலர் மிகவும் அச்சமுற்று கூப்பிய கரங்களுடன் பிரார்த்தனை செய்கின்றனர். மகா ரிஷிகளும் சித்தர்களும் அமைதி என்று கதறியபடி வேத மந்திரங்களை பாடி உம்மிடம் பிரார்த்தனை செய்கின்றனர். பொருளுரை: விஸ்வரூபத்தின் பயங்கர தோற்றத்தையும் அதன் ஒளிரும் ஜோதியும் கண்டு அச்சமுற்று எல்லா கிரகத்தில் உள்ள தேவர்களும் பாதுகாப்பிற்காக பிரார்த்தனை செய்தனர். ஆயிரம் மாதாஜி அடுத்தது படிச்சிடலாம். ருத்ராதித்யா வசவோ யோச்சா சாத்யா விஸ்வேஷ் வினௌ மருதசோஷ்ம பாஷ கந்தர்வ யக்ஷாக்ஷர சித்த சங்கா வீஷந்தே த்வாம் விஸ்மிதாஷ சைவ சர்வே. படிங்க. சிவபெருமானின் பல்வேறு தோற்றங்கள் ஆதித்யர்கள், வசுக்கள், சாத்தியர்கள், விஸ்வதேவர்கள், இரு அஸ்வினிகள், மருத்துக்கள், முன்னோர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், அசுரர்கள், சித்தர்கள் என அனைவரும் உம்மை வியப்புடன் பார்த்து கொண்டுள்ளனர். எஸ். ரூபம் மகத்தே பகுவக்த்ர நேத்ரம் மகாபாகோ பகுபாகுருபாதம் பகுதரம் பகுதம்ஷ்ட்ரா கராலம் திருஷ்ட்வா லோகா பிரவயாதிதாஸ்தஹதாகம். படிங்க. வலிமையான புயங்களை உடையவரே, உமது பற்பல முகங்கள், கண்கள், கைகள், வயிறுகள், கால்கள் மற்றும் உமது பற்பல பயங்கரமான பற்களைக் கண்டு தேவர்கள் உட்பட உலகில் உள்ள அனைவரும் குழம்பியுள்ளனர். அவர்களைப் போலவே நானும் குழம்பியுள்ளேன். ஹரே கிருஷ்ணன். நபஸ்பிருஷம் தீப்தம் அநேகவர்ணம் வியத்தாதானம் தீப்த விஷால நேத்ரம் திருஷ்ட்வா ஹி த்வாம் பிரவ்யதிதாந்தராத்மா த்ரிதீம்னா விந்தாமி சம்ச விஷ்ணு. படி. வேற யாரும் படிக்கிறீங்களா? வேற யாரும் படிக்கிறீங்களா? கவிதா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எங்கும் நிறைந்த விஷ்ணுவே, வானத்தை தொடும் உமது பற்பல ஒளிரும் நிறங்கள், திறந்த வாய்கள் மற்றும் பிரகாசிக்கக்கூடிய விசாலமான கண்களுடன் உம்மை நான் காணும் போது எனது மனம் பயத்தினால் குழம்புகின்றது. எனது மனத்தின் சமநிலையை தக்க வைப்பது இனிமேல் என்னால் இயலாது. ஹரே கிருஷ்ணா. சோ இது வரைக்கும் எல்லாமே இப்ப நீங்க படிச்சது எல்லாமே அப்படியே எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லை, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தேவர்கள்லாம் பயப்படுறாங்க, ஏதோ ஒரு பெரிய இது நடக்க போகுதுன்னு அமைதின்னு கதறாங்க. சோ ரிஷிகளும் சித்தர்களும் வேத மந்திரங்களை பாடுறாங்க. சிவபெருமானுடைய பல்வேறு தோற்றங்கள் எல்லாமே எல்லாருமே உங்களை பகவானை வியப்போட பார்த்துட்டு இருக்காங்களாமா. சோ அவருடைய நிறைய முகம், கண்ணு, காலு, வயிறு இதெல்லாம் பார்த்து எல்லாம் குழம்புறாங்க. இப்படி கூட ஒரு உருவம் இருக்க முடியுமா அப்படின்னு பயப்படுறாங்க. சோ நானும் அதை பார்த்து பயப்படுறேன். சோ உங்களோட நிறங்கள், திறந்த வாய், கண்ணு இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு பயம் வருது. எனக்கு மனசோட அந்த சமநிலையை தக்க வைக்க முடியல. இதெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி கிருகிருன்னு வந்துடும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஆகுது அர்ஜுனாக்கு. என்னால என்னோட சமநிலையை தக்க வைக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கர்லாணி சதே முகாணி திருஷ்ட்வைவ காலானல சந்நிபாணி திஷோ ந ஜானே ந லபே சர்ம பிரசீத தேவேஷ ஜெகன் நிவாச. படிக்கவா மாதாஜி? தேவர்களின் இறைவனே, உலகங்களின் அடைக்கலமே, என்னிடம் கருணை காட்டுங்கள். கால நெருப்பினை போன்ற உமது முகங்களையும் பயங்கரமான பற்களையும் கண்டபின் எனது மனதை நிலைநிறுத்த முடியவில்லை. எல்லா திசைகளிலும் நான் குழம்பியுள்ளேன். ஹரே கிருஷ்ணா. அமீசஸ்வாம் திருதராஷ்டிரஸ்ய புத்ரா சர்வே சகைவ வாவணி பால சங்கை பீஷ்மா துரோண சூத புத்ராஸ்ததாசௌ சகாஸ்மதீயைர் அபியோத முக்தியை வக்த்ராணி தேவரமான விஷந்தி தம்ஷ்ரா கர்லாணி பயானகாணி கேசித் விலக்னா தசனாந்தரேக்ஷு சந்த்ருஷ்யந்தே
சூர்ணிதைருத்தமாங்கை. படிங்க. தனது கூட்டத்தைச் சேர்ந்த மன்னர்களுடன் திருதராஷ்டிரரின் எல்லா புத்திரர்கள் பீஷ்மர், துரோணர், கர்ணர் மற்றும் நமது முக்கிய வீரர்களும் உம்முடைய வாய்க்குள்ளேயே விரைந்து நுழைகின்றனர். அவர்களில் சிலர் உமது பற்களுக்கிடையே நசுக்கப்படுவதையும் நான் காண்கிறேன். பொருளுரை. எவற்றை காண்பதற்கு அர்ஜுனன் மிகவும் ஆர்வமாக இருப்பானோ அந்த விஷயங்களை காட்டுவதாக முந்தைய ஸ்லோகம் ஒன்றில் இறைவன் வாக்களித்திருந்தார். இப்பொழுது எதிர்த்தரப்பின் தலைவர்கள் பீஷ்மர், துரோணர், கர்ணர் மற்றும் திருதராஷ்டிரரின் எல்லா மகன்கள், அவரது வீரர்கள் மற்றும் தனது தரப்பு வீரர்கள் என அனைவரும் அழிக்கப்படுவதை அர்ஜுனன் காண்கிறான். ஏறக்குறைய குருஷேத்திரத்தில் கூடியுள்ள அனைவரும் கொல்லப்பட்டு அர்ஜுனன் வெற்றி வாகை சூடுவான் என்பதை இது குறிக்கின்றது. கர்ணனும் வெல்ல முடியாதவரான பீஷ்மரும் கூட அழிக்கப்படுவர் என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. பீஷ்மரை போன்ற எதிர்த்தரப்பு மாவீரர்கள் மட்டுமின்றி அர்ஜுனனின் தரப்பைச் சேர்ந்த மாவீரர்கள் படுவார்கள். ஹரே கிருஷ்ணா. எஸ். சோ பகவானுடைய அந்த கால நெருப்பினை போன்ற முகம், பயங்கரமான பல்லு, இதெல்லாம் பார்த்தோன்னையும் அதனால நான் குழம்பிட்டேன்னு அர்ஜுனா சொல்றாரு. அவர் பார்த்துட்டு இருக்கிறக்க அந்த விஸ்வரூபத்தோட வாய்க்குள்ள ஸ்வைங்கன்னு ஒவ்வொருத்தரா போறாங்க. அப்படியே திருதராஷ்டிரோடைய பசங்க, பீஷ்மர், துரோணர், கர்ணா எல்லாம் உள்ள போறாங்க. இவருடைய தரப்பை சேர்ந்தவங்களும் எல்லாம் உள்ள போறாங்க. கிட்டத்தட்ட பல கோடி பேர் இறந்திருக்காங்க அந்த குருக்ஷேத்திர போர்ல. சோ அது எல்லாத்தையும் போர் நடக்கிறதுக்கு முன்னாடி அர்ஜுனா பாக்குறாரு இல்லைங்களா? சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. போர்னு ஆரம்பிக்கல, இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு பகவான் அவர்கிட்ட காமிக்கிறார். ஃபியூச்சரையும் காமிச்சிடுறாரு. நடந்து முடிஞ்சதை மட்டும் காமிக்கல, ஃபியூச்சரை பகவான் இது காமிச்சிட்டு இருக்காரு. சோ பீஷ்மர்லாம் வெல்லவே முடியாது. அவர் வெல்ல முடியாத வரம் வாங்கியிருந்தாரு. அதையும் மீறி அவரும் அழிக்கப்படுறாரு. கர்ணனும் அழிக்கப்படுறான். இது எல்லாமே அர்ஜுனாவுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக பகவான் இது எல்லாத்தையும் காமிக்கிறார். யதா நதீனாம் பகவோம்புவேகா சமுத்திரம் ஏவாபி முகத்ரவந்தி ததா தவாமி நரலோக வீரா விஷந்தி பக்ராண்யபி விஜ்வலந்தி. படிங்க, யாராவது படிங்க. நதிகளின் பல்வேறு அலைகள் கடலை நோக்கி செல்வது போல இந்த மாவீரர்கள் அனைவரும் எரிகின்ற உமது வாய்களுக்குள் நுழைகின்றனர். எஸ். அடுத்த ஸ்லோகா படிக்கிறேன், அதையும் படிச்சிருங்க மாதாஜி. சரிங்க மாதாஜி. யதா பிரதீப்தம் ஜ்வலனம் பதங்கா விஷந்தி நாசாய ஸ்மிருத வேகா ததைவ நாசாய விஷந்தி லோகாஸ் தவாபி பக்த்ராணி சம்ருத வேகா. கொழுந்து விட்டு எரியும் நெருப்பில் அழிவை நோக்கி நுழையும் விட்டில் பூச்சிகளைப் போல எல்லா மக்களும் உமது வாய்களில் முழு வேகத்துடன் நுழைவதை நான் காண்கிறேன். எஸ். சோ 2 எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்காரு அர்ஜுனா இல்லைங்களா? என்னென்ன 2 எக்ஸாம்பிள்? நதிகள் கடலை நோக்கி செல்வது போல, நதி எல்லாரும் நோக்கி செல்லுது. இன்னொன்னு விட்டில் பூச்சி. ரெண்டையுமே தடுக்க முடியாது இல்லைங்களா? நதியை நீங்க கடலுக்கு போகாம தடுக்க முடியுமா? நதியோட இறுதி இலக்கு கடல் போகுது. நதி எங்கே போகிறது? கடலை தேடி. கடலை தேடி. சோ நதியுடைய அதோட ஃப்ளோவே என்ன அப்படின்னா, ஆரம்பிக்குது ஒரு ஊர் வழியா, வெவ்வேறு ஊர்கள் வழியா போகுது, இறுதியா சமுத்திரத்தை நோக்கி அது போயிடும். அது நார்மல் ஃப்ளோ. அது மாதிரி எல்லாமே வாய்க்குள்ள அப்படியே ஈஸியா போறாங்க, அவங்க அப்படியே ஒரு ஃப்ளோல போறாங்க அப்படின்னு அர்ஜுனா குறிப்பிடுறாரு. அதே மாதிரி கொழுந்து விட்டெரியில் நெருப்பு, விட்டில் பூச்சி பாத்தீங்கன்னா அதுக்கு நெருப்புன்னு தெரியாது இல்லைங்களா? எதனால விட்டில் பூச்சி நெருப்புக்கு நோக்கி போகுது? வெளிச்சமா வெளிச்சம் என்னமோ இருக்கு, அது போய் பார்க்கணும் போகுது. அதனால அதை தன்னை தடுத்துக்கிட்டாலும் தடுத்துக்க முடியாது. அதோட இயல்பு அதுதான். விட்டில் பூச்சியின் இயல்பு நெருப்பை நோக்கி போறது. அது மாதிரி எல்லாரும் இயல்பாவே உங்களை நோக்கி அப்படி வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லா மக்களும் வேகமா உங்க வாய்க்குள்ள நுழையிறாங்க அப்படின்னு சொல்லி அர்ஜுனா சொல்றாரு. இன்னும் ஒரே ஸ்லோகா பார்க்கலாம். இன்னொன்னு 2 பார்த்துருங்க. லேலீஹ்யசே கிருஷமான சமந்தா லோகான் சமக்ரான் வதனை ஜ்வலத்வி தேஜோபிர் ஆபுரிய ஜகத் சமக்ரம் பாசஸ்தவோக்ர பிரதபந்தி விஷ்ணு. படிங்கம்மா, நீங்களே படிங்க சம்பூர்ணம். விஷ்ணுவே, கொழுந்து விட்டெறியும் உமது வாய்களின் மூலம் எல்லா திசைகளிலும் உள்ள மக்கள் அனைவரையும்
தாங்கள் விழுங்கிக் கொண்டுள்ளதை நான் காண்கிறேன். உமது தேஜஸினால் அகிலம் முழுவதையும் நிறைத்துக் கொண்டு உக்கிரமான தகிக்கக்கூடிய கதிர்களுடன் தாங்கள் வீற்றுள்ளீர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஆக்யாகி மேகோ பவான் உக்ரரூபோ நமோஸ்து தே தேவ வர பிரசீத விஜ்ஞாதும் இச்சாதி பவந்தமாத்யம் நகி பிரஜானமி தவ பிரவருத்திம். ரஜினி மாதாஜி படிக்கிறீங்களா? நானே படிச்சிடுறேங்க மாதாஜி. சரி படிங்க. தேவர்களின் இறைவனே, உக்கிரமான ரூபமே, தாங்கள் யார் என்பதை தயவு செய்து எனக்கு கூறும். உமக்கு எனது வணக்கங்கள். என்னிடம் கருணை காட்டும் தாங்களே ஆதிபுருஷர். உங்களது நோக்கம் என்ன என்பதை அறியாததால் அதை தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஹரே கிருஷ்ணா. பகவான் அர்ஜுனாவுக்கு முன்னாடி படம் போட்டார். என்னன்னா, கொழுந்து விட்டெறிய நெருப்புல எல்லா மக்களும் உள்ள போயிட்டு இருக்கிறாங்க. அந்த தேஜஸ்னால பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா அகிலம் ஃபுல்லா அவருடைய அந்த தேஜஸ் நிறைஞ்சிருக்கு. சோ இந்த உக்ர ரூபமா நிக்கிறீங்களே, நீங்க யாரு? நீங்க வந்து என்னுடைய ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு கிடையாது. நீங்க இப்ப நிக்கிறது நீங்க வேற ஒருத்தர். அதனால நீங்க யாரு? தயவுசெய்து சொல்லுங்க, உங்களோட நோக்கம் தான் என்ன அப்படின்னு சொல்லி அர்ஜுனா கேக்குறார். பயத்துல கேக்குறார். அந்த உக்ர ரூபத்தை தாங்க முடியாம அர்ஜுனா வந்து கேக்குறார். சோ நெக்ஸ்ட் ஸ்லோகா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம 31 ஸ்லோகா நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டிஸ்கஸ் பண்றது ஏதாவது இருக்கா? காலோவஸ்மி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. அடுத்த கிளாஸ் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ விஸ்வரூப தர்ஷனம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. நல்லா இருந்துச்சா? எஸ், பகவானுடைய எல்லா இதுவுமே நல்லா இருக்கும். பட் பக்தர்கள் வந்து இந்த விஸ்வரூபத்தை பெருசா ஹைலைட் பண்ண மாட்டாங்க. பிரபுபாத் வந்து கொடுத்துட்டே இருப்பாரு. அவங்களுக்கு வந்து பகவானுடைய அந்த ஷாமம் திரிபங்கம் லலிதம் நேத பிரகாசம் அந்த ஃபார்ம் தான் வந்து பிடிக்குமா. இந்த பிருந்தாவன கிருஷ்ணா இல்லைங்களா, பிருந்தாவன கிருஷ்ணருடைய ஃபார்ம் தான் வந்து பக்தர்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. சோ அவங்க பெருசா வந்து இந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் பகவானுடைய ஃபார்ம் தான். அது வந்து நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அப்படிங்கறதுக்காக நம்மளுக்கு இதை வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து இன்னும் இதை நம்ப முடியாம நிறைய பேர் அது கட்டுக்கதைன்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. பகவான் இதை விட என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்களேன். தான் வந்து இத நடந்தது எல்லாத்தையும் வந்து பதிவு பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா அதையும் நம்ம நம்ப மாட்டேன்னு சொன்னா அவங்க என்ன பண்ண முடியும் இல்லைங்களா? ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் கட்டுக்கதைன்னு பேசி திரிறாங்க. இதெல்லாம் ஆனா வந்து யாரோ ஒரு XYZ எழுதின கதையை உட்காந்து மாங்கன்னு படிக்கிறாங்க. அதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்புறாங்க. பட் பகவானால வெளிப்படுத்தப்பட்ட வியாசர் வந்து பகவானுடைய இலக்கிய அவதாரம். அவரால் வெளிக்கொண்டு வரப்பட்ட இதெல்லாம் வந்து உண்மையிலேயே நடந்தது. எதுவுமே கட்டுக்கதை இல்லை. 100% நடந்த கதை இது எல்லாமே. சோ இது வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு சுக்ருதி தேவைப்படுது. அதுக்கும் ஒரு நம்ம சில புண்ணியம் செஞ்சிருந்தாதான் அதுவுமே ஏத்துக்குவாங்க. நிறைய பேர் ஏத்துக்காம இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இன்னும் அந்த புண்ணியம் லெவல் வந்து அந்த அளவுக்கு வரல. சோ அதான் இதுல இருக்கு. வேற ஏதாவது இருக்கா நம்ம டிஸ்கஸ் பண்றது? ஏதாவது வேற ஏதாவது கேள்விகள் ஜென்ரலா ஏதாவது இருந்தாலும் கேட்கலாம். இவ்வளோ நாளா பகவத்கீதை கேக்குறீங்களே, ஏதாச்சும் ஒரு டவுட் கேக்குறீங்களா? யாராவது டவுட் கேட்டா நான் பாக்குறேன். ஒருத்தர் கேட்க சந்தேகத்துக்கே இடம் இல்ல மாதாஜி. நீங்க அப்படி இடம் ஒரே போடு முடிஞ்சிருச்சு கதை. நான் வந்து அப்படி எடுக்கிறேன். அதனால உங்களுக்கு சந்தேகத்துக்கே இடம் இல்ல. ஆமா மாதாஜி, உண்மையா நல்லா இருக்கு. ஒண்ணுமே புரியாத இருந்தது. அப்படி இருந்தா இவ்வளவு புரிய வச்சிருக்கீங்க. இன்னொன்னு தினம் கேட்கும்போது புதுசா இருக்கு மாதாஜி. அதுதான் புதுமை. ஒரு நாள் எனக்குமே புதுசாதான் இருக்கு. நான் உங்களுக்காக வேண்டி நம்ம படிக்கிறோம் இல்லையா, பார்த்தா நமக்கும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு விஸ்வரூப தரிசனத்திலேயே நமக்கு எவ்வளவு விஷயங்கள் கிடைச்சிருக்கு இல்லையா. அந்த ரசம் டிரான்ஸ்பர் ஆகுறது. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. அந்த ரசங்கள் மறுபடியும் சொல்லுங்க மாதாஜி, எழுதிக்கிறேன். பாரு நானே நெட்ட பார்த்தேன். ரௌத்ரம், அத்புதம், ஸ்ருங்காரம்,
ஸ்ருங்காரம். ம் ம் சிங்காரம் தான் அந்த மாதுரியில. ம் ஹாஸ்யம், ஹாஸ்யம். சொல்லுங்க மாதாஜி. வீரம், வீரம், என்னது மாதாஜி? வீரம், வீரம், வீரம். வீரம், ம் தயை, தயை. ம் தாஸ்யம், தாஸ்யம். சக்கியம், சக்கியம். இதான் நல்ல ஞாபகம் இருக்கு மாதாஜி. சக்கியம். பயானகா, பயானகா, பயானகா. பிபத்சா, விபஸ்வா. பிபத்சா, பிபத்சா, ம் பிபத்சா. அப்புறம் சாந்தா, சாந்த வாத்சல்யம், சாந்த வாத்சல்யம். வாத்சல்யம். ஓகே மாதாஜி. அவ்வளவுதான். இதெல்லாம் என்ன ரசங்கள் மாதாஜி? 12 ரசங்கள் மாதாஜி. 12. ஓகே. பகவான் பேரு வேற ஏதோ பிரைமரி ரசா, செகண்டரி ரசான்னு சொல்லுவாங்க. முக்கியமான ரசங்கள் அப்படி. அதுக்கு என்ன சொல்றது தமிழ் எனக்கு தெரியலையே. பிரைமரி தான் முக்கியமான. அடுத்தது அதான் இது எல்லாமே இருக்கு அதுல. சோ இந்த பகவான் தன்னுடைய பக்தர்களுடன் உறவாடுற அவர் வந்து ரசராஜ். பகவான் வந்து ரசராஜ் அவர். சரிங்களா? பக்தர்களோட உறவாடுறது இந்த விதமான ரசங்களை உறவாடுற. இப்ப எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வீரம். வீரம்னா அவர் வந்து பீஷ்மரோட ஃபைட் பண்ணுவாரு இல்லைங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஹிரண்யாக்ஷாவோட எல்லாம் ஃபைட் பண்ணுவாரு. சோ அந்த வீரம் அந்த ரசத்துல அவங்களோட ஒரு ஃபைட் இது பண்றாரு. அதாவது பகவான் நம்மளோட கம்யூனிகேட் பண்றது மாதாஜி. அது மூலமா. சொல்லுங்க மாதாஜி. ரௌத்ரம், ரௌத்ரம், அற்புதம், 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 சிங்காரம், 5 வந்து பிரைமரி ரசா, 7 வந்து செகண்டரி ரசா. ஓகே. சோ பகவானுக்கு எல்லாமே தேவைப்படுது. கோபம் காமிக்கணும், அவர் பார்த்து அதிசயப்படணும், காமெடி அந்த ஹாஸ்யம் தேவைப்படுது, சிவல்ரி அதாவது அந்த வீரம் தேவைப்படுது, தயை தேவைப்படுது, அந்த பயானகா அந்த ஹாரர் தேவைப்படுது. சோ ஷாக் ஆகுறது எல்லாமே பகவானுக்கு தேவைப்படுது. அவர் உருவாக்குனதா அது அத்தனையுமே. சரிங்களா? என்ன மாதாஜி? ஷாக் ஆகுறது. பிபத்சா, 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 ஷாக் ஆகுறது. பயானகா ஹாரர்னு போட்டிருக்கு. பயப்படுறது. பயானகானே இருக்கே அதுல. பயம், பயம். சோ நாம இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே பகவான் உருவாக்குனதுதான். அது எதுக்கு உருவாக்கி இருக்காருன்னா நம்மளோட ஒரு கனெக்ஷன் வச்சுக்கிறதுக்கு. சோ இந்த நம்ம அந்த 5 ரசமே நம்ம பார்த்தோம் இல்லையா? பகவான் வந்து தம் பக்தர்களோட கனெக்ட் ஆகுறாரு. யசோதா மாட்ட வாத்சல்யத்துல கனெக்ட் ஆகுறாரு. இதே வந்து ஸ்ரீமதி ராதாராணிட்ட மாதுரியத்துல கனெக்ட் ஆகுறாரு. அர்ஜுனாட்ட சகே ரசம், சகே ரசத்துல கனெக்ட் ஆகுறாரு. தாசிய ரசத்துக்கு அனுமான், அனுமான். அந்த மாதிரி ஒவ்வொருத்திட்டையும் ஒவ்வொரு ரசத்துல அவர் கனெக்ட் ஆகுறாரு. நமக்கு தெரிஞ்சதுன்னா புளி ரசம், தக்காளி ரசம் இல்லையா? நம்மளுக்கு அவ்வளவு ஈஸியா புரியாது. பைனாப்பிள் ரசம் ஏதோ விதவிதமா வைக்கிறாங்க, அதுதான் நமக்கு தெரியும். சோ இந்த ரசம்ங்கிறதே பகவான் பக்தர்களோட கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு வழி. இப்படி புரிஞ்சுக்கோங்க. அதான் ரசம். சொன்னா இனிமை சொல்லலாமா? இனிமைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த காஞ்சிகொல்ல அந்த மாதுரியம்ங்கிறது வந்து அன்பு, அந்த லவ் மாதாஜி. எனக்கு இந்த ஏர்லி மார்னிங் கிளாஸ் கேக்குறேன்ல, அதுல சொன்னாங்க மாதுரிய காதம்பனின்னு ஏதோ ஒரு புக்கு கூட. ஆமா, மாதுரிய கதம்பனி. அப்போ அதோட மீனிங் அப்படின்னு சொன்னாங்க. காதம்பனின்னு சொன்னா என்ன மாதாஜி?
மாதுரிய கதம்பினி, கதம்பினின்னு சொல்லுவாங்க. அதோட மீனிங் கேக்குறீங்களா? கடலா காதம்பரி சொன்ன மாதுரிய கதம்பினி. ஆமா. இருங்க ஒரு நிமிஷம் பாக்குறேன். புக்கெல்லாம் வச்சிருக்கேன். நீங்க அதை மட்டும் படிச்சு மட்டும் பாருங்களேன், ஒண்ணுமே புரியாது. கிளவுட் பேங்க் ஆஃப் ஸ்வீட்னஸ். கடை அதான் அந்த மாதிரி. மேகம். மேகம். கதம்பினா கிளவுட் பேங்க் ஆஃப் ஸ்வீட்னஸ் போட்டு. அதான் ஸ்வீட்னஸ். மாதாஜி, பக்தி ஒரு கடல். நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு ஓரமா கரையில உட்காந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். அது கடல் மாதிரி. அதெல்லாம் ஃபுல்லா வந்து நம்ம வந்து கரை சேர்றதுல ரொம்ப கஷ்டம்.